ஜாலியா இருக்கு பத்தியா? பிள்ளைங்களா ரொம்ப தள்ளி அந்த பக்கம் போயிடாதீங்க, நல்லா ஆழமா இருக்கும். சும்மா கேட்கவா செய்வாளுகோ? சரி பாட்டி, அதெல்லாம் ஒண்ணு நாங்க தள்ளி போக மாட்டோம், இங்கதான் நிப்போம். சத்யக்கா, நம்ம 4 பேரும் சேர்ந்து பொங்குவோமா? சரி ஜோபி. சரி, 1 2 3. ஏம்மா, இவ்வளவு நேரம் நான் தண்ணிக்குள்ள இருந்தே தெரியுமா? நான் தான் தண்ணிக்குள்ள இருந்து கடைசி இருந்துச்சு, நீ ஃபர்ஸ்ட் இருந்துச்ச. எவ்வளவு நேரம் இருந்த? 1 நிமிஷம் இருந்திருப்பேன். நான் 1 நிமிஷம் இருந்தனாலும் நான் சின்ன பிள்ளை தானே, நானே இவ்வளவு நேரம் இருந்திருக்கேன். ஏக்கா, சுவாணி எங்க போனா? அவளுக்கு நல்லா தனுப்படியா, அதனால குளிக்கணும் நல்லா போய் இருக்கா. தனுப்படிச்சிட்டா, வெயில் கொளுத்துன்னு கொளுத்திட்டு எனக்கு எப்படா தண்ணிக்குள்ள இறங்கி குதிக்கலான்னு நம்ம இருக்கோம். அவளுக்கு என்ன குளிருமா? உடம்பு எதுவும் சரியில்லையோ? யாருக்கு தெரியும் செல்வி, இதுக்கெல்லாம் இருந்தாலும் மண்டை கலந்துரும். அதனால நான் ஒன்றும் கேட்கவே மாட்டேன். சரி, கொஞ்ச நேரம் இருந்தாச்சுல, அங்கே இருந்து நடந்து வந்ததுல ஒரே துவக்கமா இருந்துச்சுன்னு இருந்தேன். சரி வாங்க போயிட்டு இந்த துணியை துவச்சி போடுவோம். ஏம்மா நீ இருந்துக்கம்மா, நாங்கள் போய் துவச்சி போட்டு வரோம். ஆமாம்மா, நீங்கள் இதில் இருந்துடுங்க, நாங்கள் போய் துணியை துவச்சி போட்டு புளிஞ்சு வச்சுட்டு வரோம். இக்க நீயே இதில் இருந்துக்கோ. இதுலேயே தனியாக இருந்து என்ன செய்யுதுக்கு? வாங்க, நானும் 2 3 துணியை புளிஞ்சு போட்டு அதிலே குளிக்கேன். ஆமாட்டி, இதில் இருந்து என்ன செய்யுதுக்கு? பிள்ளைங்க அழகாக குளிச்சுட்டு தானே கிடக்கு. வாங்க துணியை துவச்சி போட்டு வீடு வச்சு ஆறுவோம். சரிம்மா, அப்போ வாங்க. ஐயோ பாவம், எப்படி தனியா இருக்கா? இதுக்கு மேல இவ்வளவு எதுவும் சொல்லி இது பண்ண வேண்டாம். பேசாம இன்னைக்கு உண்மையை சொல்லிட வேண்டியதான். போறதுக்கு முன்னாடி கார்த்திக்கு ஒரு மெசேஜ் போட்டு இங்கே வர சொல்லுவோம். 2 3 நாளாக பேசியிருக்கவே மாட்டாவ. சரி, நம்மளால தான் பேசாமல் இருந்துட்டாவ. இன்னைக்கு அது பேச சொல்லுவோம். ஹாய் டார்லிங். எது டார்லிங்கா? நான் எப்போ உனக்கு டார்லிங்கானே? அதான் ஏன் முறை பொண்ணு தானே, அதனால உரிமையா டார்லிங்னு கூப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஆதி, நான் ஏற்கனவே கடுப்பா இருக்கேன். தயவு செஞ்சு என்கிட்ட பேசாத, எந்திரிச்சு போயிடு. இப்போ இதுக்கு நீ இவ்வளோ கோவமா இருக்கே சுவாணி? நீ பண்ண வேலைக்கு கோவப்படாம உன்னை கூப்பிட்டு வச்சு கொஞ்சுவாங்களா? அப்படி நான் என்னதான் பண்ணிட்டேன்? பண்ண தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு என் மேல பழி போடுக்கியா? சரி, நான் என்ன தப்பு பண்ணேன் சொல்லு பாப்போம். ஆனா நீ என்ன பண்ற? என்ன வீட்டுல மாட்டி விடுறதுலே நீ இருக்க. எதுக்கு இன்னும் வெயிட் பண்ணிட்டே இருக்க? போ, எங்க அம்மா கிட்ட போய் சொல்லு. நீ கோவப்படுறது பார்த்தா எனக்கு சிரிப்பா வருது. ஆனா இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? உனக்கு இன்னைக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸ்? என்ன பண்ண போற? எங்க வீட்டுல போய் என்ன மாட்டி விட போற? எங்க அம்மா என்ன தூக்கி போட்டு அடிச்சு விழுக்கும். அதை பார்த்து நீ சந்தோஷப்படுவ. எதுக்கு எடுத்தாலும் இப்படி சிரிச்சுட்டே இருக்காத ஆதி. ஏற்கனவே நான் கோவமா இருக்கேன், எந்திரிச்சு போயிரு. ஆமா, எல்லாரும் ஆத்துல குளிச்சுட்டு இருக்காவ, நீ என்ன இங்க வந்திருக்க? நல்லா ஜாலியா உங்க கூட என்ஜாய் பண்ண வேண்டியதானே? நான் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிருப்பேன். நீ மட்டும் என்ன எங்க வீட்டுல சொல்லி கொடுக்க மாட்டேன்னு சொல்லு, நான் போய் என்ஜாய் பண்ணுவேன். ஆமா, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டா? உண்மையை சொல்லுவியா? என்ன விஷயம்? உனக்கு கார்த்தின்னா அவ்வளவு பிடிக்குமோ? அவனுக்காண்டி என்கிட்டயே நீ இப்படி கோவப்படுக? ஆமா, பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படி அவன் உனக்கு என்னதான் பண்ணிட்டான் அவ்வளோ பிடிக்கும்னு சொல்லுங்க? சரி, உங்க அம்மா அப்பா சத்யா இவங்களெல்லாம் விட ரொம்ப பிடிக்குமோ? அவங்களெல்லாம் ஒன்றும் அப்படி கிடையாது, அவங்கள மாதிரியே இவங்களையும் பிடிக்கும். ஆனா கார்த்திக் எப்படி தெரியுமா? எல்லாரை விட ஒன்னதான் ரொம்ப பிடிக்குமா. நீ என்ன சொல்லுங்க, எனக்கு புரியவே இல்லை. கார்த்திக்கு மற்ற யாரை விட ஒன்னதான் ரொம்ப பிடிக்குமா. ஆதி, நிஜமாவா? இப்போ நீங்க 2 பேரும் பேசுவீங்களா? சொல்லு ஆதி, நீங்க 2 பேரும் அப்ப பேசிட்டு தான் இருக்கீங்களா? லூசு, நாங்க எதுக்கு சண்டை போடணும்? அன்னைக்கு ஸ்கூல் கிட்ட வச்சு பேசிட்டு நீ கோவமா கிளம்பிட்டியா? அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் பேச மாட்டீங்களோன்னு நினைச்சு நான் டெய்லி ஃபீல் பண்ணிட்டே இருப்பேன். என்னால உங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்ல எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நான் எப்பவுமே நினைப்பேன். நீங்க இப்ப பேசாம இருக்கிறத நினைச்சு நான் எவ்வளவு ஃபீல் பண்ணிருக்கேன் தெரியுமா? லூசு, உனக்காக எல்லாம் ஒண்ணு நாங்க பேசாம இருக்க மாட்டோம். இது என்ன ஜூஜிபி மேட்டர்? இதை விட பெரிய பிரச்சனை வந்தாலும் நாங்க ஒன்னாதான் இருப்போம். எம்மா, எனக்கு இதுவே போதும். இதுவே போதும்னா? நீங்க 2 பேரும் பேசாம இருக்கிறத நினைச்சுதான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்கேன். நாங்க 2 பேரும் பேசாம இருக்கிறது கூட எனக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லை. ஆமா, நானும் கார்த்தியும் இப்போ எப்போ மாதிரி தான் இருக்கோம். எனக்கு அது போதும் ஆதி. அப்போ உனக்கு கார்த்திகிட்ட பேசண்டா. ஆனா அவங்க தான் நான் ஃபோன் பண்ணா எடுக்கவே மாட்டாங்களே. உனக்கு நாங்க 2 பேரும் லவ் பண்றது பிடிக்கல, அதனாலதான் அவங்க என் கூட பேசாம இருக்காங்க அப்படின்னு உன்கிட்ட யார் சொன்னா? நான் எவ்வளவு நாளா அவங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? ஒரு ஃபோன் கால் கூட அவங்க பிக் பண்ணவே மாட்டாங்க. அவ ஸ்கூல் கிட்ட என்ன பார்க்க வரதில்ல, மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ண மாட்டாங்க. வரல பேசல நோடி நீ அப்படி நினைச்சாச்சு. ஆமா, உனக்கு பிடிக்காதனாலதான் அவங்க அப்படி இருக்காவ. சுவாணி, ஒரு நிமிஷம் இதுல இரிய. இருந்தாச்சு, சொல்லு. சுவாணி, நான் ஒரு விஷயம் சொல்லுங்க, கேப்பியா? நீங்க லவ் பண்றது எந்த தப்பும் கிடையாது. ஃபர்ஸ்ட் நான் உன்னை எதுக்கு திட்டிட்டு இருந்தேன்னா, நீ இப்ப படிச்சுட்டு இருக்க இந்த டைம்ல நீ லவ் பண்ணி தேவையில்லாம படிப்புல கோட்டை விட்டு அத்தைக்கும் மாமாவுக்கு தெரிஞ்சு பிரச்சனை ஆயிடும்னு நினைச்சுதான் நான் ரொம்ப ஃபீல் பண்ண பயந்தேன். நீ கேட்டல ராமுக்கும் ஜனனிக்கு மட்டும் கல்யாணம் பண்ணி வச்ச அப்படின்ட்டு. அவங்க 2 பேரும் படிச்சு முடிச்சாச்சு. ராமுக்கு உடனே வேலை கிடைச்சணும். 2 பேரும் மேஜர். அவங்க ஆசைப்பட்டாங்க, நான் ஹெல்ப் பண்ணேன், அவ்வளவுதானே தவிர அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் ஆனா நீனு வந்தா ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னலாம். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்புறம் எதுக்கு எங்க அம்மா கிட்ட சொல்லி கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க? அது வேற ஒன்றும் இல்லை, சும்மா தான் ஒரு 2 3 நாள் உங்ககிட்ட விளையாடலாம்னு நினைச்சோம். விளையாடுனால நினைச்சோமா? யாரு? நானும். அப்புறமா நானும். நீங்க எங்க இங்க?
நான் சர்ப்ரைஸ்னு சொன்னாங்களா அது இதுதான். ஆமா, நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் என்கிட்ட விளையாடிட்டு இருந்திருக்கீங்க அப்போ. ஆமா, இவன் தான் சொன்னான் ஒரு 2 3 நாள் கொஞ்சம் அவளை டென்ஷன் பண்ணுவோம், அதுக்கப்புறமா நீ வந்து பேசு அப்படின்ட்டு. சுவானி, ஒரு விஷயம் சொல்லட்டா? நீங்க 2 பேரும் லவ் பண்ணதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. சொல்லப்போனா எல்லார விடையும் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நீ தேவையில்லாம வேற எதுவும் ரிலேஷன்ஷிப்ல போயிட்டு ட்ராப் ஆயிடுவியோன்னு ஃபர்ஸ்ட்ல எல்லாம் பயந்துட்டேன். ஆனா நீ கார்த்தியை தான் லவ் பண்றேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் நார்மலான. சும்மா தான் ஒரு 2 3 நாள் உன்னை டென்ஷன் படுத்துமோன்னு விளையாடிட்டு இருந்தேன். மற்றபடி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆதி, நிஜமாவா சொல்லுங்க? ஆமா, இவனை விட நல்ல பையன் இந்த உலகத்திலே நீ எங்கே தடனாலும் கிடைக்காது. கண்டிப்பா உன்னை இவன் நல்லா பார்த்துப்பான்னு எனக்கு 100% என்ன 200% தெரியும். ராணியத்தைக்கு மாமாக்கும் இவனை விட நல்ல மருமகனும் கிடைக்க மாட்டான். அதனால இந்த லவ்வுக்கும் க்ரீன் சிக்னல் தான். ரொம்ப தேங்க்ஸ் ஆதி, நான் இதை நினைச்சு கூட பார்க்கல. நீ வீட்டில் போட்டு கொடுத்துறியோன்னு நினைச்சு எவ்வளோ பயந்தேன் தெரியுமா? அப்புறம் 2 பேருக்கும் ஒரு விஷயம், இப்படி எனக்கு தெரியாம ஊர் சுத்தது, அப்புறம் அங்கே இங்கேன்னு மீட் பண்றது, இப்படியெல்லாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வீட்டில் போட்டு கொடுத்துருவேன். கண்டிப்பா அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டோம். ஆனா எப்பயாவது ஒரு வாட்டி ஃபோன் பேசலாம் தானே? ஏ அம்மா மச்சான், உன்னை விட இவ அவசரப்படுறா. எப்போதாச்சும் தாண்டா ஃபோன் பண்ணுவோம். நானே அவ்வளோவா ஃபோனில் அவகிட்ட பேச மாட்டேன். இப்படி எப்போ பாரு ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணிட்டு இருக்கிற ஆளெல்லாம் நான் கிடையாது. நான் ஃபோன் பண்ணும்போதெல்லாம் அவகிட்ட படிச்சியா, இன்னைக்கு இது ஒர்க் முடிச்சிட்டியா, இதை தவிர வேற எதுவுமே கேட்க மாட்டேன். ஆமா ஆமா, எப்ப பாரு இதை மட்டும் தான் பேசிட்டே இருப்பாங்க. அதுக்கு இவங்க ஃபோன் பண்ணாம இருக்கதே எவ்வளவு நல்லது. அப்புறம் 2 3 நாளா ஃபோன் பண்ணல பேசலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஆமா, அதுக்குன்ட்டு பேசாம இருந்தாலும் கஷ்டமா தான் இருக்கும். ஏ அம்மா, என்ன ஒரு லவ். சரி, ரொம்ப நேரம் இங்கே நின்று பேசிட்டு இருக்காம போ, அவங்க கூட போயிட்டு நல்லா தண்ணியில் ஆட்டம் போடு. நீ இங்கே நின்றுட்டு இருந்தானா டவுட் வந்துடும். சரி ஆதி. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா நான் ஃபோன் பண்ணி தரேன், என் ஃபோன்ல இருந்து நீ அவன்கிட்ட பேசு. சரி. என்ன குஷி. அப்புறம் நான் சரின்னு சொன்ன விஷயம் நந்தினிக்கு சத்தியாகலாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம். நான் ஓகே பண்ணலைன்னா இருக்கட்டும். சரி சரி. சரி ஓடு. ஓகே. என்னடா உங்கள் ஃப்ரெண்ட் கிட்ட ஏதாவது தனியாக பேசணுமா? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். தனியாக பேசுறேன்னு 2 பேரும் தனியாக பேசிதான் ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டு நான் ஃபாரின் போயிருக்கான். அதனால அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். சுவானி நீ போ. சரி சரி. என்ன ஹாப்பியாக ஓடிட்டு இருக்கான்னு பாரு. ரொம்ப தேங்க்ஸ் ஆதி. இதுக்குடா? அது ஒன்றும் இல்லை, அட்லீஸ்ட் இன்னைக்காவது அவர்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சே, அதுக்கு தான். நமக்கு வேற சாப்பாடும் பண்ண தெரிய மாட்டேக்கு. எது பண்ணாலும் ஒன்றை தீஞ்சு போகுது, அப்படி இல்லைன்னா உப்பு அதிகமாகுது. கடவுளே, இதாச்சும் ஒழுங்கா வந்தா நல்லா இருக்கும். எனக்கு வயிறு பசி உயிர் போற மாதிரி இருக்கு. பேசாம வெளியே போய் ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டாதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். இந்த ஆதி வேற காலையிலேயே பாட்டி வீட்டுக்கு போறேன்னு போயாச்சு. அங்க போய் ஜாலியா இருப்பான், நல்லா சாப்பிட்டுட்டு எடுத்து எல்லாரு கூடயும் சந்தோஷமா இருப்பான். நான் மட்டும் இங்க தனியாவே இருக்கேன். இப்ப என்ன வாங்க பண்ணலாம்? ரொம்ப பசி வேற இருக்க. சரி, இந்த கறியாவது ஒழுங்கா வந்துச்சுன்னா சப்பாத்தியை பண்ணி சாப்பிடுவோம். இந்த கோதுமை மாவு எங்க வச்சேன்னு தெரியலையே. சரி, போய் பார்த்துட்டு வருவோம். அந்த ஸ்டோர் ரூம்ல தான் எங்கேயாவது தூக்கி வச்சிருப்போம். என்ன சாப்பாடு பண்ணதோ இந்த பொண்ணு. சரி, நம்ம கைவித்தே காமிப்போம். எங்க போச்சுன்னு தெரியலையே. ஐயோ, அந்த பொண்ணு வந்துட்டு இருக்க. சரி, ஒண்ணுமே தெரியாத மாதிரி நின்றுவோம். இவங்க எப்படி வீட்டுக்குள்ள வந்தாங்க? நீங்க நீங்க எப்படி வீட்டுக்குள்ள வந்தீங்க? டோர் வழியாதா? டோர் வழியா வந்தீங்களா? நான் கதவை லாக் பண்ணிட்டு தானே உள்ள நின்னேன். இல்லையாம்மா, கதவு திறந்துதான் இருந்துச்சு. அதான் நீ இருக்கே இல்லைன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அது எப்படி திறந்திருக்கும்? ஆதி போனதுக்கு அப்புறமா நான் கதவை லாக் பண்ணிட்டு தானே வந்தேன். கதவை லாக் பண்ணிட்டு தான் டிவி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சமையல் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணிட்டு தானே உள்ள வந்தேன். இவங்க எப்படி உள்ள வந்திருப்பாவ? இல்லம்மா, நான் கதவை லாக் பண்ணிட்டு தான் வந்தேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நீங்க எப்படி வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னா தெரியல. நான் வரப்ப கதவை திறந்துதாம இருந்துச்சு. சரி, இப்போ நான் வீட்டுக்குள்ள வந்தது உனக்கு பிடிக்கல போல இருக்கு. அதனாலதான் எப்படி வந்தேன்னு கேட்டுட்டு இருக்கேன். ஐயோ அம்மா, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது லாக் பண்ணிட்டு தான் வந்தேனா, அந்த ஞாபகத்தில் கேட்டுட்டேன். சரி, ஒரு வேளை நான் திறந்து போட்டு வந்திருப்பேனா இருக்கும். சரிம்மா, என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, மத்தியானத்துக்கு சாப்பாடு பண்ணலான்னு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். சப்பாத்தியா பண்ண போற? ஆமாம்மா, எனக்கு சாதம் வைக்க தெரியாது. ஐயா, அப்படியா? என்னம்மா, சாப்பாடே வைக்க தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் தனியா இருந்து என்னத்த பண்ணி சாப்பிடுவேன்? அது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சமையல் பண்ண கத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, நீ வீட்டுல தனியா தான் இருக்கியோ? ஆமாம்மா, தனியா தான் இருக்கேன். சரி, என் வீட்டுல நான் சாப்பாடு பண்ணியிருக்கேன், உனக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்கட்டா? இல்லம்மா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நானே பண்ணிக்கிடுவேன். அட சும்மா இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். இல்லம்மா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நானே ஏதாவது பண்ணி சாப்பிட்டுக்கிடுவேன். எனக்கு மட்டும்தானே. இப்போ யாருமே இல்லாம தனியா இருக்கியம்மா, உனக்கு பயமாவே இருக்காதா? அது ஆமா, உங்க அம்மா அப்பா கல்யாணம் பண்ணி வந்திருக்க மாமனாரு மாமியாரு இவங்கெல்லாம் ஒன்றும் கிடையாதோ? அது அது வந்து என்னாச்சுமா, தயங்காம சொல்லு. அது நாங்க வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதனால எங்ககிட்ட யாரும் பேச மாட்டாவ. இங்கதான் எல்லாரும் பக்கத்துல தான் இருப்பாவ. நம்ம கரெக்டான வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். இந்த பிள்ளைக்கு யாரும் கிடையாது. இப்படியாவது இந்த பிள்ளைய நம்ம விஷயத்துக்கு கொண்டு வர வேண்டியதான். ஏமாடி, இப்படி யாருமே இல்லாம இருக்கியே, உனக்கு கஷ்டமா இருக்காதா? கஷ்டமா தான் இருக்கும், ஆனாலும் பரவாயில்ல. அவங்க கொஞ்ச நாள்ல பேச வந்துருவாங்க.
நீ இப்படி தனியா இருந்து கஷ்டப்படுறத பார்க்க எனக்கே கஷ்டமா இருக்கேம்மா. இப்படி யாருமே இல்லாம அனாதையா இருக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு எனக்கு தெரியும். எனக்கு யாருமே இல்லை. சின்ன வயசுல காணாம போன தம்பியை தேடி தான் அந்த ஊருக்குள்ள வந்தேன். இப்போ இந்த ஊருக்குள்ளேயே இருக்கேன். இங்க எனக்கு யாரையும் தெரியாது. சில நேரம் எனக்கும் கஷ்டமா தான் இருக்கும். அனாதையா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் பாத்தியாம்மா. அப்படி அவ அனாதையால ஒன்று இருக்க மாட்டா, நாங்களே இருக்கோம். ஏம்மா யாரும்மா நீ பிறந்த வீட்டுக்குள்ள ஏதோ நுழைஞ்ச மாதிரி? திறந்து வீட்டுக்குள்ள என்ன சொன்னீங்க? இல்லம்மா நீ யாரு? கதவை சாத்தி போட்டுலாம் வந்தேன். நீ எப்படி வீட்டுக்குள்ள வந்தேன்னு கேட்டேன். ஃபர்ஸ்ட் நீங்க இந்த வீட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யார் நீங்க? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. நானா? அது என்ன இந்த பக்கத்து வீட்டில் தான் இருக்கேன். இந்த பிள்ளைங்க தனியா இருந்துச்சா அதை கொஞ்ச நேரம் பேசிட்டு போலான்னு வந்தேன். இப்ப பேசுறதுக்கு தான் நான் வந்துட்டோம்ல, போங்க இடத்த காலி பண்ணுங்க. ஆமா, இந்த மூஞ்சி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. எங்க பார்த்த? எங்கேயோ நல்லா பார்த்த மூஞ்சி மாதிரியே இருக்கு, ஆனா எங்கன்னா தெரிய மாட்டேங்குது. சின்ன பண்ணக்கா நீங்க எப்போ வந்தீங்க? இப்பந்தான் வந்தே ஜனனி. நான் வாரேம்மா, அப்புறமா வாரேன். சரிம்மா போயிட்டு வாங்க. சரி இந்த பொண்ணு வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டுடுச்சே. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? ஆமாக்கா நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படிக்கா இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. நான் நல்லா இருக்கேம்மா. அம்மா இப்போ ஒரு பொம்பளை போயிட்டு இருக்க, அது யாரு? அதுவா பக்கத்து வீட்டில் தான் இருக்கவலாம். நான் இப்போ வரைக்கும் அவங்கள அங்கே பார்த்ததே கிடையாது. நேற்று வந்தாங்க, மாதிரி இப்போவும் வந்தாவ. ஜனனி இது யாரு என்னன்னு தெரியல. யாருன்னு தெரியாதவங்களை எல்லாம் வீட்டுக்குள்ள விடாத. எப்பவும் கதவை சாத்திக்கிட்டு இரு. இந்த வீட்டுல நீ தனியா இருக்கன்றது யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியவும் வைக்க கூடாது. எப்பவும் வீட்டுல யாராவது இருக்கிற மாதிரியே வீடை வச்சுக்கணும். சின்ன பண்ணக்கா நான் வீடை எப்பவுமே சாத்திட்டு தான் இங்கே வந்து நிற்பேன். இப்போ கூட நான் கிச்சனுக்கு வரதுக்கு முன்னாடி வீடை லாக் பண்ணிட்டு தான் வந்தேன். ஆனால் அந்த லேடி எப்படி வீட்டுக்குள்ளே வந்தாங்கன்னு எனக்கு தெரியல. என்னம்மா சொல்லுங்க? நல்லா பாத்தியா? கதவை சாத்திட்டு தானே வந்த? ஆமாக்கா எனக்கு நல்லா தெரியும். நான் ஹாலில் இருந்து தான் டிவி பார்த்துட்டு வந்தேன்னா, டிவி பார்த்துட்டு பசிக்கிற மாதிரி இருந்துச்சா, சரி ஏதாவது சாப்பாடு பண்ணுவோன்னு எந்திரிச்சு வந்தேன். வரும்போது நான் பார்த்துட்டு தான் வந்து வீடை லாக் பண்ணிட்டு தான் வந்த மாதிரி இருந்துச்சு. இவங்க கிட்ட கேட்டா இல்லம்மா கதவு நல்லா திறந்து தான் கிடந்தது, அதனால தான் உள்ள வந்தேன்னு சொல்லுங்க. நான் வரும்போது கதவு திறந்து தானே இருந்துச்சு, லாக் பண்ண மாதிரி தெரியலையே. நேற்று வரும்போது அப்படிதான். நேற்று இவங்க நைட்டு போல தான் வந்தாங்களா, அப்பவும் நான் கதவை நல்லா சாத்திக்கிட்டு தான் உள்ள வந்தேன். சரிம்மா, நீ தனியா வேற இருக்க, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்க. சரி சின்ன பண்ணக்கா. இப்படியாவது லட்சுமி அக்கா கிட்ட பேசி ஒன்னு அவங்க கையில ஒப்படைச்சாதான் நமக்கெல்லாம் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். நீ இப்படி தனியா இருக்கிறதும் சரி கிடையாது. ஆமா இந்த ஆதி எங்க போயிட்டான்? காலையிலே பாட்டி வீட்டுக்கு போறேன்னு சொல்லி போனா, மத்தியானத்துக்கு மேல வந்துருவேன்னு சொன்னா இன்னும் காணும். அப்படியா? சரி நீ சாப்பிட்டியா? இல்லக்கா இப்பதான் சப்பாத்தியும் குருமா பண்ணான்னு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இது மத்தியானத்துக்கா சப்பாத்தி? ஆமாக்கா எனக்கு சாப்பாடு வைக்க தெரியாது. அம்மாவும் எனக்கு அது சொல்லி கொடுக்கல, நானும் கத்துக்கிடல. எனக்கு இந்த சாப்பாடு எப்படி வடிக்க தெரியாதுக்கா. ஆமா குக்கர் இருக்குன்னா அதுல வைக்க வேண்டியதானே. இங்க குக்கரும் கிடையாதுக்கா, என்ன செய்யுதுக்குன்னு தெரியல. ஐயோ கடவுளே, சரி இரு நானே உனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இருக்கட்டுக்கா பரவாயில்ல, இருங்க நான் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அடேங்கப்பா, ஒரே குடும்ப ஸ்திரியா மாறிட்ட போல இருக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, ஏதோ 1-2 வேலை பண்ண தெரியும், அதை பண்ணிக்கிட்டு பேசாம இருப்பேன். போர் அடிக்கும் போது எங்க வீட்டுக்கு வா, நாங்க தனியா தானே இருப்பேன். நானும் இன்னைக்கு தனியா தான் இருந்தேன். ராணி அக்காவும் இல்ல, உமாவும் இல்ல, வசந்தி அக்கா கிட்ட பேசுறதுக்கு பேசாமே இருக்கலாம். அதான் சரின்னு வண்டி எடுத்துட்டு உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தேன். இனிமே எங்க சித்தி வீட்டுக்கும் லேசா போகணும். சரி நீ ஏதோ காஃபி போடுறேன்னு சொன்னல, போடு எப்படி போடுறேன்னு பாப்போம். நல்லா தான் போடுவேன்க்கா. சரி நான் இதுல இருக்கேன், நீ போடு. சரி சரி. என்ன சின்ன பண்ணக்கா இதுல யாரும் இருந்துட்டீங்க? எங்க வீட்டுல என்ன பழக்கமோ அதானே வரும். எங்க வீட்டுக்காராவே சமையல் பண்ணுவாங்க. நான் ஒரு வாரமா இந்த மாதிரி ஏறி இருந்து நல்லா சாப்பிடுவேன். சரி சிரிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாத, டக்குன்னு காஃபியை போடு. சரிக்கா ஒரு 2 நிமிஷம்.